வணக்கம் கணிது தஞ்சாவூர் மண் பிளாக் டூலிப்போட செகண்ட் டே ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஆமாங்க, அவரோட தம்பி பையன் கல்யாணம் தான். செகண்ட் டே, முதல் டே வந்து அவரோட பையன், ரெண்டாவது டே அவரோட தம்பி பையன். ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய், ஒரே செட்டில் ரெண்டு கல்யாணம். ஆனால் சாப்பாடு ரெண்டு கேட்ரிங். முதல் நாள் பண்ணது சென்னை, அடுத்த நாள் பண்ணது திருச்சி. KMS ஹக்கீம். ஆமாங்க, நம்ம தஞ்சை தமிழன் துபாய் எல்லாம் ஒரு 4-5 கண்ட்ரி ஆண்டுட்டுருக்காரு ஃப்ளவர்ஸில். அப்படியே நம்ம உள்ள வீடியோ எடுத்துகிட்டு லஞ்சு சாப்பிட்ற இடத்துக்கு போனால் கும்பலை பாருங்கள், கடல் தோற்றுருங்க. அவ்வளோ கும்பல். செகண்ட் டே ஃபங்க்ஷனுக்கு எல்லா அரபு கண்ட்ரிலேருந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஓமன், கத்தார், எல்லா ஊர்லேருந்தும் அந்த நம்ம தஞ்சை தமிழ் இக்கியா பாய் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வர அளவுக்கு இவரோட நட்பு வட்டாரம் பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், சாப்பிட்ற இடத்த பாருங்கள், கடல் அலை போல் இருக்குது. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? அப்படியே நானும் என் தம்பி அப்துல், திலீப் அப்படியே உள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். லஞ்சுக்கு எங்கே உட்காரத்துக்கு இடம் இருக்குன்னு. நம்மளுக்கு உட்காரத்துக்கு இடம் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அங்கிட்ட இங்கிட்ட அப்படியே அலைஞ்சிட்டு தான் இருந்தோம். தூய்மை பணியாளர், அதாவது பேப்பர் கப்பு எதுவுமே கீழே போட விடலங்க. அவ்வளோ சூப்பராக சர்வீஸ் பண்ணுற இடம் இருந்துச்சு. இங்கே கேட்ரிங் இன்றைக்கி பண்ணியிருக்கவங்க வந்து நம்ம KMS ஹக்கீம் கல்யாண பிரியாணி, திருச்சி பேஸ்டு கம்பெனி தான். இவங்க பிரியாணி பிளேட்டில் அடிக்கிற ஸ்டைலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம சாப்பிடும்போது பிரியாணி இருந்துச்சா இல்லையாங்கிறது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். எத்தனை பிரியாணி நம்ம சாப்பிட்ருக்கோம், என்னென்ன டிஷ்ஷு இதில் இருக்குது. நீங்கள் பார்க்காத, நீங்கள் கேள்விப்படாத ஒரு டிஷ்ஷு இந்த கல்யாணத்தில் சர்வீஸ் பண்ணாங்க. அதாங்க நம்ம பிளாக் டூலிப்போட ஒரு பெருமைன்னு நான் சொல்லுவேன். அரபு கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு அரபு கண்ட்ரியில் என்ன ஃபுட்டோ அது இங்கே ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்படியே வெளியில் போய் பார்த்தா செம்ம சூப்பரான ஒரு க்ரீமி சிக்கன். ஆமாங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. சிக்கனை அப்படியே தந்தூரி பண்ணிட்டு அதை தம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அங்கே தம் பண்ணி எடுத்துட்டு இதை பேர் இரானிய சிக்கன் க்ரீமி சீஸ்ன்னு சொன்னாங்க. இது நான் இதுவரை எந்த ஒரு கல்யாணத்துலையும் நான் பார்த்ததில்ல. நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதை தந்தூரி பண்ணி எடுத்துகிட்டு அதை சில்வர் ஃபாயிலில் போட்டு தம் பண்ணி அதை இலையில் மாற்றி அதுக்கு மேலே க்ரீமி சீஸை ஊற்றி நம்ம சர்வீஸுக்கு கொடுக்குறாங்க. செம்ம சூப்பரான ஒரு ஸ்மெல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோவுக்கு மேலே இருக்கும் சிக்கனு. இது வந்து நம்ம மண்ணடி ஃபேமஸ்ஸு. இந்த நம்ம இஃப்தார் டைமில் மண்ணடியில் வந்து கிறிஸ்பி சிக்கன் அதெல்லாம் அவங்க தான் இந்த இது வந்து பண்ணுறாங்க. இதுக்கு மட்டுமே அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளோட இக்கியா பாய் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷும் பார்த்து வர வச்சுருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கிட்டு வந்து பார்த்தா குங்குமப்பூவில் பரோட்டா. ஆமாங்க, குங்குமப்பூவில் பரோட்டா செம்ம சூப்பராக இருக்குண்ணே. இப்போ தான் போட்டுட்ருக்கோம், வெந்ததுக்கப்புறம் நான் டேஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஓகே, நீங்கள் போடுங்க, நீங்கள் பரோட்டா வீசுங்க லைட்டாக அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு. அவங்க ஒரு பீடாவில் 2 பரோட்டா செய்கிறாங்க. சின்னதாக ஒரு பரோட்டா வந்து ஒரு உளுந்தோட சைஸில் தான் இருக்குது. அதுவும் பார்க்க ரொம்ப மாசாக இருந்துச்சு. அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ண தோணலை, எனக்கு உண்மையாலுமே ஸ்கிப் பண்ண தோணலை. அப்படியே அவங்க பீடா போட்டு தட்டின பரோட்டாவை அண்ணன் அப்படியே கல்லில் போட்டுட்ருக்காரு. அண்ணன் கல்லில் போட்டு முடித்ததுக்கப்புறம் அண்ணன் பரோட்டா எடுக்கிற ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ சொல்ல வார்த்தையே இல்லைங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். இது எப்படிண்ணே இவ்வளோ குங்குமப்பூவாக நீங்கள் போட்டிங்க? ஆமாப்பா, தேவையான அளவு குங்குமப்பூ சேர்த்தா தான் இந்த கலர் வரும் அப்படின்னாரு. ஓகேண்ணே, இது எப்போ எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணிக்கலாம்? இல்லை அவங்க கேட்டால் நாங்கள் பண்ணித்தருவோம், இதுக்குன்னே தனி அமௌண்ட்டு செலவாகும்ப்பா குங்குமப்பூ வாங்கிறதுக்கு அப்படின்னாரு. ஓகே, நம்ம தஞ்சை தமிழன் எது வேணாலும் பண்ணலாம். அரபு கண்ட்ரியே ஃப்ளவர்ஸால் ஆண்டுகிட்டு இருக்காரு, அவரால் இது பண்ண முடியாதான் நான் நினச்சிக்கிட்டேன். ஆமாங்க, வேறு யாரும் இல்லை, நம்ம தஞ்சாவூர் நடுக்கடையில் இருக்க சாதாரண குடும்பத்துலேருந்து போய் 1990 அங்கே அரபு கண்ட்ரியில் சின்ன கடையை ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 8-9 கண்ட்ரியில் அவரோட ஃப்ளவர் ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்காரு. டூலிப், பிளாக் டூலிப், அவரோட பிராண்டோட நேம் பிளாக் டூலிப். அப்படியே இந்த சைடு வந்தால் அப்படியே பருப்பு வடை கேள்விப்பட்டிருக்கோம், முந்திரி பருப்பு வடை கேள்விப்பட்டிருக்கலாம். பருப்பு வடையிலே முந்திரி அரைச்சி ஊற்றி செம்ம சூப்பரான வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு பருப்பு முந்திரி வடை. அங்கே பாருங்கள், முந்திரி பருப்புலாம் போட்டு சின்னதாக அழகழகாக உருட்டி வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே எச்சி ஊறுது. எப்படி முந்திரி பருப்பு உருட்டி போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு வரும். அந்த பருப்போட கூடவே முந்திரி பருப்பையும் அப்படியே நுணுக்கி அப்படியே சேர்த்து பிணைஞ்சு அப்படியே தட்டி போட்டால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் தம்பி. நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நந்தண்ணே சொன்னார். இவர் வந்து காரைக்குடியிலேருந்து ஒன்லி ஃபார் பருப்பு வடைக்குன்னே ஒரு மாஸ்டர். இங்கே கீ ரைஸுங்க, செம்ம சூப்பரான கீ ரைஸ். இங்கே பாருங்கள், வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு பாசுமதி இல்லைங்க, சீரக சம்பா கீ ரைஸு. இங்கே வந்து மோர் குழம்பு,
குங்குமப்பூ போட்ட மோர் குழம்பு, இதுவும் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். அண்ணன் அந்த புரோட்டா எடுக்கிற ஸ்டைலை பார்த்தீங்கனாலே அப்பப்பப்பப்பப்பப்பா அப்படியே வாய் மேலே விரல் வச்சு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு புரோட்டா எடுத்து நான் இதுவரையும் நான் பார்த்ததில்ல. சக்கு 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 சக்குன்னு அண்ணன் எப்படி வெந்த புரோட்டாவை அப்படியே புளிக்குள்ளே தள்ளிவிடுற மாதிரி அந்த குண்டானுக்குள்ளே தள்ளிவிடுறாரு பாருங்க. ஆக இதை அடிப்பீங்களா அடிக்க மாட்டேன்னா எடுத்து வச்சுட்டு பொறுமையாக அடிச்சுக்கணும், ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னாரு. எப்படின்னே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்டா வயிற்றுக்குள்ளே போயிருமேன்னு ஒரு ஃபன்னாக போட்டு அப்படியே நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தால் செம்ம சூப்பராக பரிமாறத்துக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே ஸ்வீட்டுக்கு அக்கா வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து வந்த மேலே இருக்க லேபிளெல்லாம் கரெக்டாக ஒட்டி நம்மளுக்கு பரிமாறத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக என்ன இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு ஸ்வீட்டுங்க, இதுவும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எங்கே இருந்து தான் இந்த கேஎம் சக்கியும் பிடிக்கிறாங்க தெரியல. மட்டன் பிரியாணி தால்ச்சா, இவங்களோட ஸ்பெஷல் டிஷ் வந்து ப்ரான் பெப்பர் ஃப்ரை மிரட்டி விட்டாங்க, சான்ஸே கிடையாதுங்க. அப்படியே இந்தான்னு பார்த்துட்டு இங்கே பிரியாணி அடிக்கிற வீடியோ எடுத்துகிட்டு இந்த சைடு பார்த்தா ஈரானியன் க்ரீமி ஸ்டீச் சிக்கனுங்க. ஆமாங்க, அந்த முதல்ல சொன்னதான் எல்லாருக்குமே இதெல்லாம் பல பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 பேருக்கு மேலே இங்கே சாப்பிட்றதுக்கு வந்திருப்பாங்க. சர்வீஸ் பண்ணுறதுக்கே ஒரு 1,500 பேருக்கு மேலே இருந்தாங்க. ஆமாம், உங்களுக்கு யாருமே முகம் சுளிக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், பந்தி பாருங்கள், இங்கேருந்து அங்கே வரைக்கும், இங்கேருந்து அங்கே வரைக்கும் பந்தி. நம்மளுக்கு தேவையான இடம் எப்போ கிடைக்குன்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள். நமக்கு தேவையான பிரியாணி இப்போ எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு பார்த்தா நிலா கேட்டர்ஸ் சும்மா சுறுசுறுப்பாக அப்படியே அந்த ஈரானிய க்ரீமி சீஸ் சிக்கனை வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. இங்கிட்ட அப்படியே பிரியாணி முடிய போகுதுங்க, பிரியாணி முடிய போகுது. அப்படியே அடி பிரியாணி எடுத்து அப்படியே எம்டி பிரியாணிக்கு 2வது சாப்பாடு கேட்குறவங்களுக்கு வைப்பா அப்படின்னாங்க. ஆனால் கேட்குற எல்லாத்துக்குமே பிரியாணி வச்சாங்க. நம்ம சாப்பிடும் போது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு காத்திருந்துச்சு. ஆமாங்க, நம்ம சாப்பிடும் போது தான் பெரிய ட்விஸ்ட்டு. அப்படியே எல்லாமே சிரிச்ச முகத்தோடு தாங்க பிளேட் அடித்தாங்க. பிரியாணி பிளேட் அடிக்கிறதே ஒரு தனி கிழங்க, எல்லாராலையும் அடிக்க முடியாது. சும்மா வாய்ச்சவடல் 1000 பேர் பேசினா எல்லாராலையும் அடிக்க வாய்ப்பே கிடையாது. இத்தனை பீஸ் தான் வைக்கணும், இவ்வளோ ரைஸ் தான் வைக்கணும், சான்ஸே இல்லை. அவனுங்க சுறுசுறுப்பாக அந்த யூனிஃபார்மில் ஒயிட் கலர் ஷர்ட்டில் அவங்க லோகோ போட்ட யூனிஃபார்மில் அப்படியே பிரியாணி அடிக்கிறத பார்க்க சுட சுட கேஎம் சக்கிம் பிரியாணி சொல்லவே தேவையில்ல. திருச்சியில் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்படியே நம்மளுக்கும் அப்படியே இடம் கிடச்சிச்சு, போய் உட்காந்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல இந்த டப்பா, நான் ஃபஸ்ட்டு இதை ஊறுகாய் டப்பான்னு நினச்சேங்க. ஆஹா, அப்புறம் பார்த்தா தான் ஸ்வீட் டப்பான்னு என் தம்பி சொன்னான். அதே வாட்டர் பாட்டில், அன்னைக்கு சாப்பிட்டா அதே வாட்டர் பாட்டில் தான் வச்சுருந்தாங்க. பையங்க எல்லாமே கொண்டு வந்து ஒவ்வொன்றா வைக்க ஆரம்பித்தாங்க. ஓகே நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிக்கன் கிரேவி இல்லைங்க, சிக்கன் ஒரு டிஷ்ஷு நல்லா இருந்துச்சு. இது கீ ரோஸ்ட்டு சிக்கன் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, தால்ச்சா, அதுக்கப்புறம் தான் ப்ரான் தான் அப்படியே அந்த ஒரு பீஸ் எடுத்து காமிச்சிருப்பேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பையங்களுக்கு என்னென்னா சர்வீஸ் பண்ணுறது எப்படிங்கிறதான் சொல்லித்தரணும். சிக்கனுக்கு பக்கத்தில் ஆனியன் ரைத்தா வைக்கவே கூடாது. ரைத்தா எந்த சைடு வைக்கணும், சிக்கன் எந்த சைடு வைக்கணும், நிலா கேட்டர்ஸ் தயவு செய்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இங்கே பாருங்கள், ப்ரான் வைப்பான், எனக்கு 10வது வைனா அவனும் அப்படியே மனசு நோகாமல் வச்சுக்கிட்டு இருந்தான். அவன் வச்சது ஸ்பூன்லங்க, அதனால் சொன்னேன். கரண்டியில் வைக்கலாம், வச்சது ஸ்பூனில். இங்கே பாருங்கள், ப்ரான் பெப்பர் ஃப்ரை சான்ஸே இல்லைங்க. பாருங்கள், பார்க்கும் போதே எச்சி ஊறுது அப்படியே வாயில். நம்மளுக்கு தேவையான பிரியாணி மட்டன் பிரியாணி வந்துருச்சு. அதில் வந்து பீஸும் அப்படியே அது சுக்கா பிரியாணி மாதிரி, அங்கே 2 பீஸ் இங்கே 2 பீஸ், 2 பிரியாணி வித்தியாசம் தெரியுதா. இது வந்து எமர்ஜென்சியாக போட்ட பிரியாணி, அது நம்ம ஃபஸ்ட்டு வந்த பிரியாணியில் பீஸ் இல்லை, அதனால் 2வது எமர்ஜென்சியாக போட்ட பிரியாணி நம்மளை கொடுத்தாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. மட்டும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.